உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன், கை கொடுப்பா. என்ன குஷி பண்ற நீ? அப்பா ப்ளீஸ் தாமனி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ராதா அங்க டேஞ்சர்ல இருக்கா. அவளுக்கு நம்ம ஹெல்ப் வேணும். நீ என்ன பேசுற குஷி? என்னாச்சு ராதாவுக்கு? கதவை திறந்து விடுங்க. உங்களை கெஞ்ச கேக்குற தரங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல ராதாவுக்கு என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன். ராதாக்கு முன்னாடி இந்த குஷியை தான் நான் சாகடிச்சிருக்கணும். குஷி சொல்லு, ராதாவுக்கு என்ன ஆச்சு? ராதா ரொம்ப நேரமா வீட்லயே இல்ல. ஆனா யாருக்கும் அவ மேல கவலையும் இல்ல. ராதா போனப்போ ரொம்ப டென்ஷனா தான் போனா. ஏய் குஷி, உனக்கு ராதா எங்க போனான்னு தெரியுமா? எங்க? அம்மா, இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கலனா நான் இந்த அக்னியிலே விழுந்து என் உயிரை விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்லு குஷி, ராதா எங்க போயிருக்கா? ஏதோ கோவில் பத்தி சொல்லிட்டு இருந்தா. அவ நம்ம ராதாவாச்சே, நமக்காக கோயிலுக்கு தான் போயிருப்பா. நீங்க சும்மா இருங்க. நீங்களும் தாமனி மாதிரி பேட் தான். குஷி, நாளுக்கு நாள் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போகுது. பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க? வர வர பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதையே மறந்துட்ட. ஆனா பாட்டி, அம்மா ப்ளீஸ் நீங்க ஒரு தடவை அவ சொல்றத கேளுங்க. அவ தப்பா எதுவும் சொல்லல. எனக்கு நல்லா தெரியும். ராதா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் தான் ஒரு வேலையை அவளை வெளியில் அனுப்பியிருக்கேன். அவ நல்லா தான் இருக்கா. ராதா இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கா. ஆனா அம்மா ஏன் இப்படி போய் சொல்றாங்க? திறந்து விடுங்க. இந்த கதவை திறந்து விடுங்க. கேக்குதா இல்லையா? கடவுளே கிருஷ்ணா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மோனையாக்கோ தாமனி அக்காக்கோ கல்யாணம் நடக்க கூடாது. நடந்தா அது பெரிய தப்பாயிடும். கடவுளே கிருஷ்ணா, புரியுதா உங்களுக்கு? உங்க அப்பாவோட கல்யாணத்தை நிறுத்ததான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ குஷி, இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிக்காது. ஆனா அத்தை, ராதாவுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்ன மாப்ள, ராதா நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என் பையன் என் பேத்தியோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நிச்சயம் நடந்தே ஆகணும். இந்த குடும்பத்தோட பெரியவங்கிற முறையில சொல்றேன், இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும். மாப்பிள்ள, குஷியை அவளோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. பாட்டி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. அப்பாக்கு தாமனியோட கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். குஷியை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். பாட்டி நீங்க ஏன் பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் பா, தாமனி கல்யாணம் பண்ணிக்காதீங்க பாட்டி. மோகன், ஒரு தடவை உன் பொண்ணு சொல்றத கேளு. அவ தப்பா எதுவும் சொல்லல. ராதா ஆபத்துல இருக்கா. குஷி, மோகன், அம்மா
நீங்க ஆரம்பிங்க. வேண்டாம் மோகன். நான் வெளியே வரணும். கதவை திறந்து விடுங்க. சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. கடவுளே கிருஷ்ணா, என்னை காப்பாத்துங்க. கடவுளே கிருஷ்ணா, இது கல்யாணம் கிடையாது, அழிவு. நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நீங்க நீங்க எப்படி ராதாக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்? நீங்க இந்த மாதிரி மோகனோட என் குஷியோட வாழ்க்கையில அநியாயம் பண்ணக்கூடாது. இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் கடவுளே. முடியல கிருஷ்ணா. என்னால எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு போராடிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அதை நீங்க தான் பாத்துக்கணும். என்ன திரௌபதி எது வரைக்கும் தன்னோட சேலையை பிடிச்சு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டா. நீங்க வரவே இல்லை. நீங்க அவங்களை காப்பாத்த வரல. ஆனா கடைசியில அவங்க மொத்தமா உங்ககிட்ட சரணடையும் போது அவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்களே அங்க போனீங்க. அதனால இந்த ராதாவும் இப்ப உங்ககிட்ட சரணடைகிறா. குஷியோட எதிர்காலத்தை இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிற. மோகன் ஐயாவோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிற. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.